5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு அவங்க நிலைமையில நான் சிலர் பிரச்சனையில மாட்டி இருக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிரச்சனை எப்படி போகுது பாருங்க, என்னால தூங்கவே முடியல, 10 நாளா சரியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிப்பீங்க, பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு தூங்க வேண்டியதானே, ஏன் தூங்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, வலியில கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க, என்ன இந்த வலிய கூட தாங்க முடியாம இப்படி கத்துறாங்களே, கொஞ்சம் வலியெல்லாம் தாங்கணும் தானே அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஹைலைட் ஒண்ணு இருக்கும் பாருங்க. பிரசவ வலியில மனைவி கத்திக்கிட்டு இருப்பாங்க, அங்க ஹஸ்பண்ட பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படிதான். அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சரிம்மா சரிம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தாம்மா அப்படிம்பாங்க. உடனே மனைவி அந்த வலியில கோவத்துல சொல்லுவாங்க, ஆமா ஆமா இந்த வலி உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டு. அதுவும் கரெக்ட் தானே? இந்த வலி கஷ்டம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் இல்லையா? அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த வேலை பார்க்குற இடத்துல கூட சில உயர் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுடைய கஷ்டத்தை, ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம, அவங்க ஏதாவது சரியா செய்யலைன்னா கத்துறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இதே சமயத்துல இன்னொரு உயர் அதிகாரி, அவர் கீழ்மட்ட நிலைமையிலிருந்து, அந்த கடைநிலை ஊழியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒவ்வொரு நிலைக்கும் ப்ரொமோஷன் வாங்கி வாங்கி ஒரு உயர் அதிகாரி நிலைக்கு வந்திருக்கிறார்னா, அவருக்கு அவர் கீழே வேலை பார்க்குறவங்களுடைய கஷ்டம், பிரச்சனை, வலி எல்லாம் நல்லா தெரியும். அவங்கள மாதிரி நானும் வேலை பார்த்தப்போ எனக்கும் இப்படித்தான கஷ்டங்கள் இருந்துச்சு. ஒரு வாரம் கண்டினியூஸா நைட் டியூட்டி பார்க்கும்போது இப்படித்தானே உடம்புக்கு கஷ்டமா இருந்துச்சு. குறைச்ச சம்பளத்துல குடும்பத்தை நடத்த முடியாம நானும் தானே தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய நிலை அவருக்கு புரியும். அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நடந்துப்பாரு இல்லையா? இங்கிலீஷ்ல வாக்கிங் இன் தியர் ஷூஸ் இல்லைன்னா புட்டிங் யோர் செல்ஃப் இன் தியர் ஷூஸ்ன்னு ஒரு வழக்க சொல் உண்டு. அது என்னன்னு நான் யோசிச்சேன். இப்ப பாருங்களேன், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கிறீங்க, உங்க உங்க ஷூ சைஸ் 9, அவங்க ஷூ சைஸ் 7. ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு 1 hour அவங்க ஷூவை நீங்க போட்டுக்கிட்டு நடந்துதான் பாருங்களேன், எப்படி வலிக்கும்ல. அதைத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுடைய நிலையிலிருந்து நாம காரியங்களை பார்க்கணும் கொஞ்சம். அதாவது அவங்க சூழ்நிலைக்குள்ள உங்களை கொஞ்சம் நுழைச்சு வச்சு அங்க இருந்து நீங்க அவங்க சூழ்நிலைய பாருங்களேன். அப்பனா அதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள பத்தி என்னென்ன தப்பு தப்பா பேசணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறம் பேசவே மாட்டீங்க. இப்படி நம்ம நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்து நமக்கு கொஞ்சம் அனுசரணையா நடக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த ஒரு ஃப்ரெண்டை தேடி எங்கேயும் போக வேண்டாங்க. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல ஒரு மனுஷனா வந்தாரு. அப்புறம் அந்த சிலுவையில அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு. இது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கூட இது தெரியும். எதுக்கு அவர் இப்படி மனுஷனா பிறந்து கஷ்டப்பட்டு ஒரு மரணத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணும்? அப்படி இல்லைனாலுமே அவரை கடவுளா தானே ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருந்து தெரியுமா? He was putting himself in our shoes. ஆமா, நம்ம நிலைமையில இருந்து ஒரு மனுஷனா இருந்து எப்படி எப்படி கஷ்டங்கள், எப்படியெல்லாம் இவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகளோட எல்லாம் இவங்க வரணும் அப்படின்றத அனுபவிச்சு அவர் நமக்கு கடவுளா இருக்கிறாரு. அதனாலதான் உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை எல்லாம் அவருக்கு புரியும். பைபிள்ல ஒரு 2 வசனங்களை சொல்றேன் கேளுங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நிலையில இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், என்ன சுகவீனம் இருக்கும், என்ன பிரச்சனை இருக்கும், எல்லாம் அவர் இந்த உலகத்துல இருந்து ஒரு மனுஷனா இருந்து அனுபவிச்சு போயிருக்கிறாரு. அதனால அவருக்கு புரியும். அதனால என்ன செய்யலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். சகாயம்னா ஹெல்ப். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது ஹெல்ப் தானே வேணும். அந்த ஏற்ற சமயத்துல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாமா? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தைரியமாய் ஜீசஸ் கிரைஸ்டிடத்தில் சேர கடவும். அப்புறம் என்னங்க, இந்த ஒரு ஃப்ரெண்டே போதுமே நமக்கு. அவரை ட்ரை தான் பண்ணி பாருங்க. காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரச்சனைய நம்ம கூட இருந்து
அதே மாதிரி சூழ்நிலையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்ப எவ்வளவு டீப்பா நம்மள புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா இதை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் bless யூ.